ஐந்தாவது விஷயம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா, பொருளாதாரத்தை தன்னிறைவு பெற்ற மக்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பொருளாதாரம் என்பது நாமளாக முயற்சி செய்து உண்டாக்குனதா? அப்படிதான் நம்ம பாதி வரை விளங்கி வச்சிருக்கிறோம். என்னுடைய முயற்சி, என்னுடைய கல்வி, என்னுடைய சர்டிபிகேட்டு, என்னுடைய அந்த திறமை, இதுல நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன்னா நாம விளங்கி வைத்திருக்கிறோம். கிடையாது. பொருளாதாரம் என்பதை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை கிடையாது. பொருளாதாரம் என்பது ரப்பு தீர்மானிக்கிறான். ஒரு மூமினுடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டிய செய்திகள்ல இது ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? பொருளாதாரம் என்பது ரப்பு தீர்மானிக்கிறான். பொருளாதாரம் என்பதை நமக்கு நாம தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்று வரைக்கும் எதற்கு மழையிலையும் வெயிலையும் நின்றுக்கிட்டு பாதிவர் மார்க்கெட்ல வண்டி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க? மழையிலையும் வெயிலையும் நின்றுக்கிட்டு பாதிவர் எதுக்கு மூடையை தூக்கி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? அவங்களுக்கும் ஒரு ஆசைபாசம் இருக்கத்தானே செய்யும். நானும் பெரிய வீடு கட்டணும், அந்த பெரிய வீட்டுல நானும் தங்கணும், அவங்களும் மனுஷன் தானே. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு பொருளாதாரத்தை சுருக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேர்களை பொருளாதாரத்துல மேல் தட்டுல நிச்சயித்திருக்கிறான், வைத்திருக்கிறான். திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்லாஹு, உங்களை படைத்த அல்லாஹு யாரு தெரியுமா? அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஒரு வசனத்தினுடைய எடையில இந்த வாசகத்தை கொண்டு வரல. ஒரு வசனத்தினுடைய எடையில இந்த வாசகத்தை அல்லாஹு கொண்டு வரவில்லை. அல்லாஹ் ஒரு வசனத்துடைய மெயின் சாப்டராட்டு என்ன செய்யறான்? பேசுறான். எப்படி பேசுறான்? அல்லாஹு, உங்களை படைத்த அல்லாஹ் யாரு தெரியுமா? யபசுத்து ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹு யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு பொருளாதாரத்தை விசாலமாக கொடுக்கிறான், விசாலமாக கொடுக்கிறான். அதே சமயத்துல அல்லாஹு யாரை நாடுகிறானோ வ யக்திர், அவங்களுடைய பொருளாதாரத்தை சுருக்கி விடுகிறான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? நம்முடைய முன்னோர்கள் ஈமானில் தன்னிறைவு பெற்றவர்கள், ஈமானில் நம்மளை விட முந்தி சென்றவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதிலேயும் இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததிலேயும் செயல்படுத்திலேயும் நம்மை விட முந்தி சென்ற அந்த சஹாபாக்கள் ஏழை பாலைகளை என்ன செய்வார்கள்? இந்த ஷாபான் மாதத்துல ஏழைகளை அனுசரித்துக் கொள்வார்கள். ஏழையாட்டி இருக்கிறியாம, இந்த வா, இந்த சாப்பிட்டுக்க. ஏன்னு கேட்டோம்னா, ரமலான் மாதத்துல கொடுக்க வேண்டியது இருக்கிறது. ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க, அல்லாஹ்விற்கு நேரடியாக எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கிறான் பாருங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே வழிகெடுப்பதற்காக வேண்டி சவால் விட்டுட்டு வந்தான் பாருங்க ஷைத்தான். அந்த ஷைத்தான் பொருளாதாரம் என்று வருகிற பொழுது அடியாருடைய உள்ளத்துல வேகமாக இறங்கி விடுவான். பொருளாதாரம் என்று வருகிற பொழுது அல்லாஹ்விற்காண்டி தொழுவதற்கு 10 நிமிஷம் செலவழிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, அப்ப ஷைத்தான் குறுக்கிட மாட்டான். தக்பீரை கெட்டின உடனே உள்ள வருவான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு வருவோம் பாருங்க, இந்த போக்குவரத்துல ஷைத்தான் நம்ம உள்ளத்துல எந்த ஊசலாட்டத்தையும் உண்டாக்கவே மாட்டான். அதே சமயத்துல தக்பீரை கெட்டின உடனே ஊசலாட்டத்தை தூக்கி போடுவான். இந்த தொழுகை என்பதுல நமக்கு பொருளாதார நஷ்டம் சொல்லிப்பட்டு ஏதாவது இருக்குதா? தொழுகை என்பதுல பொருளாதார நஷ்டம். 2 ரக்காத்து தொழுதாங்க, 10 ரூபாய் செலவழிஞ்சு போச்சுங்க, சொல்ல முடியுமா? நான் கடமையாக்கப்பட்ட லொஹ்ரு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போனேங்க, 1000 ரூபாய் செலவாங்கி போச்சு, சொல்ல முடியுமா? அப்ப இபாதாத்துகள்ல பொருளாதாரம் அல்லாத இபாதாத்துகள் இருக்குது பாருங்க, அதுல ஷைத்தான் ஊசலாட்டத்தை போட மாட்டான், அதுக்குள்ளால ஷைத்தான் வரமாட்டான். அப்ப ஷைத்தான் எங்க வருவான்? பாக்கெட்ல இருந்து எடுத்து ஒரு 5 ரூபாய் எடுத்து வைப்போம் பாருங்க, 10 ரூபாய் எடுத்து கொடுப்போம் பாருங்க, ஒரு 100 ரூபாய் எடுத்து ஏழை பாலுகளுக்கு தூக்கி ஒதுக்குவோம் பாருங்க. அப்ப ஷைத்தான் கண்டிப்பாட்டு வருவான், கண்டிப்பாட்டு வருவான். இதை மெம்பர் படியில உட்கார்ந்துக்கிட்டு நான் பேசல. ஷைத்தான் பொருளாதாரம் என்று சொல்லுகிற பொழுது அடியாருடைய உள்ளத்துல வழிகெடுப்பான். பொருளாதாரம் என்று வருகிற பொழுது டக்குன்னு நினைச்சு விடுவான். சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா அப்படியே டக்குன்னு நினைச்ச வழிகெடுத்துட்டு போயிடுவான். இதை நாம சொல்றோம? இமாம்கள்லாம் சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு மஷூரா பண்ணி இதை ஒரு விஷயத்தை சொல்லி தன்னிறைவு பெற்ற மக்கள்கிட்ட இருந்து 5 10 வாங்கணும்னு சொல்லி போட்டு இப்படி யாராவது திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் இருக்கிறான, அவன் உங்களிடத்திலே வருவான், என்ன செய்வான்? யஇதுகுமுல் ஃபக்ர, ஏழ்மையை கொண்டு வாக்களிப்பான். ஏழ்மையை கொண்டு என்ன செய்வான்? வாக்களிப்பான். கொடுக்காதடா,
உனக்கு நாளைக்கு தேவைப்படும், இல்லை உனக்கு அடுத்த வருஷம் தேவைப்படும், எதுக்கு கொடுக்குற, கொடுக்காதேன்னு சொல்லி போட்டு நாளைக்கு நீ போறவு வெளியில வர வேண்டியது ஆயிப்போவும், உன்னுடைய பொருளாதாரம் சுருங்கிரும் அப்படின்னு சொல்லி போட்டு ஷைத்தான் வாக்களிப்பான், உங்களுக்கு உத்தரவாதம் கொடுப்பான். பில் ஃபஹிஷா, இந்த பொருளாதாரத்தை இதுல போடாத, வேற ஏதாவது தேவையற்ற விஷயத்தை தூக்கி போடு. இந்த பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில எடுத்து வைங்கம்மான்னு சொன்னோம்னா கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன தயக்கம் வரும். அல்லாஹ்வுடைய பாதையில அப்படின்னு சொந்த பொம்பளை பிள்ளைக்கு மேரேஜ் எடுப்போம். எப்படி மேரேஜ் எடுப்போம்? பொருளாதாரத்தை வாரி இறைப்போம். அந்த பொருளாதாரத்தை வாரி இறைப்போம். இந்த இஸ்லாமிய உம்மத்து இன்னைக்கு திருமண வைபவம் அந்த நிகழ்ச்சி நடக்குது பாருங்க, பொருளாதாரத்தை அப்படி செலவழிக்கிறார்கள். பொருளாதாரம் என்பது அப்படி என்ன செய்யப்படுகிறது, செலவழிக்கப்படுகிறது. இதுல என்ன செய்வான், நம்ம யாரு, நம்ம குடும்பம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, நம்ம திருமணத்தை பத்தி ஊருக்குள்ளால 10 பேர் பேசணும்னு சொல்லி போட்டு இந்த அசிங்கத்தை கொண்டு ஷைத்தான் ஏவுவான், ஏழ்மையை கொண்டு அல்லாஹ் ஏவுவான். வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன தெரியுமா வாக்களிக்கிறான், உங்களே அல்லாஹ் மன்னிப்பான். நீங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை ட்ரிபிள் மடங்கா என்ன செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். எப்படி அல்லாஹ் வாக்களிக்கிறான்? உங்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஷைத்தான் எப்படி வாக்களிக்கிறான்? கொடுத்து போடாத, இப்படி வாக்களிக்கிறான். இந்த 2 வகையான போராட்டங்களுக்கு இடையில தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்துல பொருளாதாரம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, இஃப்தாருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, சஹருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, ஏழை பாலைகளுக்கு ஜகாத்து ஃபண்டை எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அன்னைக்கு எடுத்து வைக்கும் பொழுது ஷைத்தான் ஊசலாட்டத்தை போட்டுவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள், அந்த சஹாபா பெருமக்கள், அந்த புண்ணியவான்கள் கஷ்டப்பட்டு உழைத்து உண்டாக்கிய பொருளாதாரத்தை ஷஅபான்லே என்ன செய்வாங்க, கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அப்ப இந்த 5 பண்புகள் இருக்குது இல்லையம்மா, இந்த 5 பண்புகளை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ, மறுமை வாழ்க்கையையும் அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாமோ கட்டாயமாக ஷஅபான் மாதத்துல நாம ஒன்னும் 100க்கு 100 அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது. மனிதன் தானே நாமளும் மனிதன் தானே, நமக்கும் ஒரு ஜான் வயிறு இருக்கத்தானே செய்யுது, நமக்கும் ஒரு சின்ன சின்ன ஊசலாட்டங்கள் வரத்தானே செய்யும். 100க்கு 100 அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாமல் இருந்தாலும் ஏதோ அல்லாஹ்வுடைய பாதையை நான் கொஞ்சம் கொடுத்தேங்க, அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் திருப்தி அடைகிற அளவிற்கு என்னுடைய பொருளாதாரத்துல இருந்து நான் எடுத்து கொடுத்தேன், அந்த திருப்தி நம்ம உள்ளம் அடையணும். ஏதோ 100க்கு 100 நின்று வணங்க முடியாமல் இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் நின்று வணங்கினங்க, அந்த திருப்தி நம்ம உள்ளத்திற்கு வர வேண்டும். திருமறை குர்ஆனை நான் ஒன்னும் இரவு முழுவதும் நின்று ஓதி நின்று தொழ வேண்டிய தேவை கிடையாது. ஏதோ கொஞ்சம் காணி என்ன செய்யணும், கொஞ்ச நேரமாக நின்று தொழுதேன், அந்த தொழுகையை நீளமா தொழுதேன், என்னையால் முடிந்த அளவிற்கு நான் தொழுதேங்க என்று நம்ம உள்ளம் நிம்மதி அடையும் பாருங்க, நம்ம உள்ளம் திருப்தி அடையும் பாருங்க. அந்த வணக்க வழிபாடுகளையாவது நாம கட்டாயமாக்கி செய்து ஆக வேண்டும். ஏன்னு கேட்டோம்னா அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதம் இருக்குது பாருங்க, அவ்வளவு புனிதமான மாதங்க. இந்த 5 விஷயங்கள்ல முதல் விஷயமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன் இருக்குது பாருங்க. இந்த திருமறை குர்ஆனை நாம உளப்பூர்வமாக புரிந்து கொள்ளாத வரைக்கும், திருமறை குர்ஆனை உள்ளபூர்வமாக நாம புரிந்து கொள்ளாத வரைக்கும் அந்த திருமறை குர்ஆனை நாம தொடவே மாட்டோம். திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளம் என்ன செய்யணும், அதுல அப்படியே லயிக்கணும். நம்முடைய உள்ளம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த திருமறை குர்ஆன்ல அப்படியே என்ன செய்யணும், மயங்கணும். இந்த திருமறை குர்ஆனின் மீது உண்டான பற்று உள்ளத்துல வராத வரைக்கும் குர்ஆனை தொடவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வெறுமன மூமின்கள், வெறுமன முஸ்லிம்கள், என்னுடைய ரேஷன் கார்டுல என்னுடைய பெயர் ஹாஜா ஷேக் முஸ்லிம், இதுவல்ல மேட்ரு. முஸ்லிமுடைய பெயர் தான் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் காதிர், ஹாஜா ஷேக், இப்படிதான் பெயர் வச்சுதான் முஸ்லிம்னு தெரியணும் கட்டாயமே கிடையாது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் எந்த மக்களை எதிர்கொண்டார்களோ அந்த இறை நிராகரிப்பாளர்கள் அப்துல்லான்னு பெயர் வைக்காம இருந்தாங்களா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு மனிதன் மறுமையில ஜெயிக்க வேண்டும் என்றால்
ஒரு மனிதன் மறுமையில் அல்லாஹ்வுடைய கையால, வலது கையால சுவனம் என்கிற அந்த பரிசை வாங்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மறுமையில நான் அடைய வேண்டும் என்றால் என்னுடைய பெயரா தீர்மானிக்கும்? முஸ்லிம் பெயருங்க, சொர்க்கத்துக்குள்ள போ, இதா தீர்மானிக்கும்? என்னுடைய பெயர் தீர்மானிக்காது. ஒரு முஸ்லிம் என்கிற அந்த பெயரு தான் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்விடத்தில் தீர்மானிக்கும் என்று சொல்லியிருந்தால், நபிகள் நாயகம் எந்த மக்களை எதிர்கொண்டார்களோ அந்த மக்கள்ல அதிகமான பேர்கள் அப்துல்லான்னு பெயர் வச்சிருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா பேர் என்ன பேரு? நபிகள் நாயகத்துடைய வாப்பா பேர் என்ன பேரு? அப்துல்லா. அல்லாஹ்வுடைய அடிமை. நபிகள் நாயகம் பிறக்கவே இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் பிறக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாப்பாக்கு பேர் என்ன பேரு? அப்துல்லா. அப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பெயர் மறுமையில தீர்மானிக்காது. இந்த குர்ஆனோடு நம்மளுடைய உறவு எப்படி இருந்தது இது தீர்மானிக்கும். திருமறை குர்ஆன் அப்படித்தான் நமக்கு பேசுகிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாமோ திருமறை குர்ஆன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் ரொம்ப தூரமா விலகி போயிட்டோம். படிக்கிறது, திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கிறது என்பது அது ஏதோ ஒரு வீட்டுல ஒரு ஆள் படிக்கிறாங்க, ஏதோ ஒரு முஹல்லால 10 பேர் படிக்கிறாங்க. அல்லாஹ் நாடிய சில மக்களை தவிர்த்து போட்டு மற்றபடி நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய இந்த பண்பு இருக்குது பாருங்க, முஸ்லிம்கள் இருந்து எடுக்கப்பட்டு விட்டது. முஸ்லிம்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதன் பக்கம் தான் கவனம் போய்கொண்டே இருக்கிறது தவிர குற்றம் சொல்ல வரல. இதன் பக்கம் ஏன் நம்ம கவனம் வரவில்லை?